ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை, ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ரெசிடென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். பட் நீங்கள் இது வந்து மேக்ஸில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ 6th வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து இந்த ஆப்ரேட்டர் ரெசிடென்ஸ் எல்லாமே வந்து ஸோ வருது. ஓகே. ஸோ அது எப்படி வந்து இது ஓகே. ஸோ இது வந்து என்னப்பா சும்மா ப்ளஸ் பண்ணுறது தான் நினைக்கிறீங்க. இது ஓகே. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து இது எப்படி வந்து புரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். போட்டு 8 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 2 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 2 + 2 இதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபைனலாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ராசஸ் வந்து பண்ணோம், உள்ளே இருக்கிற இந்த 2 ப்ராசஸ் தான் பண்ணோம். ஓகே. அண்ட் செகண்ட் வந்து இது கூட தான் பண்ணும். ஸோ அந்த உள்ளே இருக்கிற வேல்யூ அண்ட் வெளியே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ கூட பண்ணும். ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த அவுட்புட்டும் அண்ட் இங்கே இருக்கிற 8ம் தானே பண்ணும். ஸோ இது வந்து என்ன வேல்யூ வருது, இப்போ மல்டிப்ளைனா அந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் வந்து இப்படி கொடுக்குறீங்க அண்ட் இதுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும்போது அது எப்படி எடுத்துக்குதுன்னா, ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு பாக்ஸ் ஆட்டை போட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பரை தவிர சிம்பிள்ஸாக வந்து போட்டுக்கும். ஸோ சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் தானே. ஓகே. ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ மல்டிப்ளை சிம்பிள் மறுபடியும் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ். ஓகே. அண்ட் அடுத்து என்ன, மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ், மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆப்ரேட்டரா. ஓகே. ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ், ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர். ஓகே. அண்ட் அடுத்து என்ன, மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வருது. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ், ஓப்பன் ப்ராக்கெட் ப்ளஸ் மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டா. ஓகே. ஓகே. ஜஸ்ட் நான் மறுபடியும் இங்கே போட்டு, ஸோ உள்ளே அடுத்து வந்து ப்ளஸ் இருக்குது. ஓகே. அப்போ மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட் பெருக்கல் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ளஸ். ஓகே. அண்ட் அடுத்த லைனில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பெருக்கல் ஓப்பன் ப்ராக்கெட் கூட்டல் ஓப்பன் ப்ராக்கெட் கூட்டல் அண்ட் அடுத்து என்ன, க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ வந்து இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இந்த பாக்ஸில் வந்து ஒரே சைடில் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஆகிருக்கு, கூட்டல் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ரேட்